ஹே எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆரோ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டாரில் கோடிங்கே இல்லாமல் எப்படிலாம் ஒர்க் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல் இருக்குது, அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை யாராவது ஐடி ஜாபில் கோடிங் இல்லாமல் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் ரெவன்யூஸ் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைடில் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி. ஓகேங்களா, டெக் வேர்ல்டு, ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் த மோஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் டெக்னாலஜி இன் வேர்ல்டு வைட். ஸோ அதனால தான் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, ஐடி ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஒய்? பிகாஸ் கோவிட் டைமில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், தெர் வாஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் வாட் பீப்புள் ஹேஸ் பீன். இந்த கோவிட் வந்து அவங்க மனுஷங்களுடைய ஒரு நார்மல் ஃபிசிக்கல் வேலை செய்கிறவங்கள வந்து எந்த அளவுக்கு பாதிச்சுன்னு தெரியும். ஸோ அது கம்ப்யூட்டர் டெக் பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பாதிச்சதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டியால் தே ஹேவ் காட் சர்வைவ்டு. ஓகேங்களா. ஸோ எனிவே அதெல்லாம் நம்மளுடைய பாஸ்ட்டு. ஸோ நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். ஸோ எதனால் நீங்கள் ஐடி ஜாப்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட் பீப்புள் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் ஐடி செக்டார் அண்ட் த இண்டஸ்ட்ரி க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிமெண்டஸ்லி நல்லா பூம் ஆகிற இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை பீப்புள் ஆர் வில்லிங் டு ஒர்க் ஆன் ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ உள்ளே வந்து ஒர்க் பண்ணி நல்லா எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாமல் we need to go for a work and get money அப்படின்றது தான் சினரியோவாக இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சேனலில் நான் வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் டிஸ்கிரிப்ஷனோட கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜாபில் எப்படி வேலான்றதை மேற்கொண்டு நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட். ஸோ டேட்டா அனலிஸ்ட்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெக்னிக்கல் ஒரு 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 நான் கோடிங் ப்ரொஃபஷ்னல். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஸ்ட்ரக்சர் அண்ட் அனாலிசிஸ் அபவுட் தி டேட்டா. ஓகேங்களா. ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை எப்படிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும், அதாவது கரப்டான டேட்டாஸை எப்படி ரீட்ரைவ் பண்ண முடியும், இருக்கிற இந்த டேட்டாவை வச்சு எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ டேட்டா அனலிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் டேட்டா ட்ரைவன் டிசிஷனை மேக் பண்ணுறதுக்கும் அதோடைய மார்க்கெட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தேர் ஆர் ரிக்வைர்டு. அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் அண்ட் மெயின்டைனிங் டேட்டா பேசஸ் அண்ட் யூசிங் டூல்ஸ் ஃபார் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் சோர்ஸ் அண்ட் ஃபிக்ஸிங் கோடிங் எரர்ஸ், எலிமினேட்டிங் கரப்டட் டேட்டா, கேரிங் அவுட் டேட்டா அனாலிசிஸ், rearranging the data into readable format and statistical data statistics and preparing analysis report. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படுது, அண்டர்ஸ்டாண்டிங் தி எக்கனாமிக்ஸ் and familiarity with statistical package like SAS and MS Excel, data set analysis. இதெல்லாம் வந்து ஸ்கில் தேவைப்படுற ஸ்கில்லு. அண்ட் proficiency in data model and data mining techniques and knowledge of Tableau, ClickView, QLick and then Power BI and Data Studio. இதெல்லாம் டூல்ஸ் கைஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் இப்போ டேட்டா அனலிஸ்ட்டாக உள்ளே போகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லோ, கிளிக்வியூ, QLick அண்ட் பவர் பிஐ அண்ட் டேட்டா ஸ்டுடியோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியராக நீங்கள் ஆக போகிறீங்க இல்லை டேட்டா அனலிஸ்ட்டாக ஆக போகிறீங்கன்னா கற்றுக்க வேண்டிய டூல் இந்த டூல்ஸு. அப்புறம் ஃபெமிலியாரிட்டி வித் அடூப் டெக்னாலஜி. அடூப்ன்றதுமே வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பிக் டேட்டா சினாரியோ அண்ட் Apache Spark and other platforms and some mathematical skills. இது இருந்தால் you can become a data analyst மாறலாம். ஸோ இதுக்கு மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்ட் இருக்குது. ஸோ they are always high demand. டேட்டா அனலிஸ்ட் என்ஜாய் ஹை சேலரி விஷயங்களுக்கு நீங்கள் நல்லா பரிந்துரைக்கப்படுறாங்க. அதே மாதிரி they contribute to decision making process
தே ஃபைண்ட் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ப்ரமோஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட் ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லை நான் ப்ரொஃபஷனல் ஐடியில் இருக்க பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஐடிக்குள்ளே வரணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரிமெண்டஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டேட்டா. ஏன்னா ஃப்யூச்சர் இன்றைக்கி டேட்டாவை நம்பி தான் இருக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கி நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட்டாக உள்ளே வரலாம். ஸோ டேட்டா அனலிஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூ கேன் பிகம் ஏ டேட்டா அனலிஸ்ட். ஸோ கோடிங்கே தெரியாமல், கோடிங்கில் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாமல் எப்படி வந்து ஐடி செக்டாருக்குள்ளே உள்ளே வரலான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த ஜாபாக இந்த டேட்டா அனலிஸ்ட்குள்ளே வரலாம். ஸோ இன்றைக்கி தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் மேலே என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும், டிசைன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மிஸ்டர் ஆரோ. நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.